கிளவுட்ல நிறைய அப்டேட் வந்திருந்தாலுமே இந்த ரெண்டு அப்டேட்டை பத்தி பேச சொல்லி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த அப்டேட் உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு ரிமோட் கண்ட்ரோல், இன்னொன்னு லூப். ஸோ இதை ரெண்டத்தை பத்தியும் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க கீழே ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் நம்பர் 1, ரிமோட் கண்ட்ரோல் செஷன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாட் கோடை வந்து நீங்க இப்போ இந்த லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. திடீர்னு நான் வந்து ஆஃபீஸ் போயிடுறேன், இல்லை திடீர்னு நான் இங்கேயோ வெளில போயிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த கிளாட் கோடு கிட்ட இதை வந்து நீ கிரியேட் பண்ணு, நான் வந்து எனக்கு ஏதோ வெளியில இருக்கிறப்போ ஒரு ஐடியா வருது, நான் வந்து இதை பண்ணு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிளாட் கோடை இந்த மிஷின்ல தான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கப்புறம் ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நீங்க எங்கேயாவது இன்டர்நெட் இருக்கிற இடத்துல இருந்து இந்த கிளாட் கோடும் இன்டர்நெட் இருந்ததுன்னா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லை. ஓப்பன் கிளாவும் இதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியில தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் அ கேட்வே கம்யூனிகேஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாட் கோடில் ஒரு செஷனை கிரியேட் பண்ணுறோம். அந்த செஷன் நம்ம மொபைல்ல இருந்து ஹிட் பண்ணுறோம். இவ்வளோதான். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னீங்கன்னா, ப்ரோ, மேக்ஸ், டீம்ஸ் இதில் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய கிளாட் வந்து அப் டு டேட் இருக்கணும். கிளாட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ப்ரூ அப்கிரேட் கிளாட், இது கிளாட் கோடு வந்து மேக்குக்கு, விண்டோஸ்க்கு நீங்கள் என்பிஎம் வழியாக பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ கிளாடு வந்து அப்டேட்டடாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து கிளாட் கோடையோடைய ஆப் வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் ஆகி இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னாக்க நீங்கள் வெப்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், iOS அப்ளிகேஷன் இதுலேருந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் கைஸ். இந்த கிளாட் கோட் நான் இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணல. கரெக்டாக நீங்கள் கிளாடுன்னு ஒரே ஒரு வாட்டி கொடுத்து ஒரு டைம் மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணலாம்னா, /login அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேட்கும் கிளாட் அக்கௌண்ட் வித் சப்ஸ்கிரிப்ஷன், கன்சோல் அக்கௌண்ட்டு, தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஆத்தரைஸ் பண்ண சொல்லும். நீங்கள் ஒரு டைம் ஆத்தரைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு வாட்டி எக்ஸிட் ஆகிடுங்க. எக்ஸிட் ஆகிட்டு இப்போ நான் கொடுக்குற கமாண்டை கொடுங்க. கிளியர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக. ஓகேவா? ஸோ கிளாட் ரிமோட் கண்ட்ரோல், இது அங்கே இருக்கிற கமாண்ட் தான். அதை கொடுத்தீங்கன்னாக்க இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, கனெக்டட், இது வந்து என்னுடைய ரெப்போ, அந்த ரெப்போ தான் சொல்லுது. கண்டினியூ கோடிங் இந்த கிளாட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா QR கோடு வரும். இந்த QR கோடை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். ஓகேவா? நான் ஸ்கேன் பண்ணி என்னுடைய ஃபோனையுமே ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து இந்த செஷனும் ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கேயும் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு இந்த ஃபைல் சிஸ்டமை காட்டுறேன். இந்த ஃபைல் சிஸ்டமை நான் இங்கேருந்து ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரீட் த ஃபைல் அண்ட் கிவ் மீ த summary about the project. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்குமே உண்மையாலும் தெரியல. சிசி செஷன் போட்டிருக்கேன், அப்படின்னா கிளாட் கோட் செஷன், அவ்வளோதான் அதை வச்சுருக்கேன். அதில் வந்து என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறது எனக்குமே மறந்துடுச்சு. அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. ரிமோட் செஷன் எங்கே இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். இப்போ என்ன ரீட் ஆகிட்டு இருக்குன்னா, claud.md ஃபைலை ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. சிசி செஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன, ரிமோட்டா நம்ம கிளாட் கோடை கண்ட்ரோல் பண்றதுக்கான வே. இதுதான் அப்டேட் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிருச்சுனாக்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபைலா PDF to MD, ஏதாவது ஒரு PDF-ஆக கொடுத்தீங்கன்னா MD ஃபைலாக கிரியேட் பண்ண மாதிரி ஒரு சின்ன மைக்ரோசாஸ் வந்து நான் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்டு. டெக்ஸ்டாக்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் கீ ஃபீச்சர்ஸ் என்ன, ஆர்கிடெக்சர் ஹைலைட்டு, ரீசெண்ட் ஒர்க் அதில் என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே அது சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, create a readme.md ஃபைல். சும்மா நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கேருந்து நான் ரைட் பண்ணாக்க அது ஏதாவது கேட்குதா, நான் இதுக்கு ரீட் பண்ணுறப்ப என்கிட்ட ஆக்சஸே கேட்கல. இப்போ நான் ரைட் பண்ணுறப்ப என்கிட்ட ஏதாவது கேட்குதா அப்படிங்கிறத நான் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் கொடுத்துருந்தேன். கிரியேட் அ readme.md ஃபைல் ஆஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். ஐ ஃபீல் ப்ரீவியஸ் MD ஃபைல் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் MD ஃபைல் எப்படி இருக்குன்னா, ஒரு இதோ பாருங்க கேட்குது.
சூப்பர். நான் இதுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். ரைட்டு வந்து பெர்மிஷன் கேட்டு இங்கே கேட்குது. என்ன கேட்குதுன்னா அலோ ஒன்ஸா அலோ ஆல்வேஸா இந்த மாதிரி கேட்குது. நான் வந்து அலோ ஒன்ஸ்ன்னு இப்போதைக்கு தரேன். பட் நீங்கள் வந்து ரிமோட்டாக வந்து இந்த கிளாட் கோடை வந்து கண்ட்ரோல் பண்ணணுனாக்க இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நோ எக்ஸிஸ்டிங் readme.md at the project root I will create it now அப்படின்னு சொல்லுது. ஏன் வந்து இது புதுசாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த சிசி செஷனில் இருக்கிறது ஹைட் பண்ணி இருக்கு. ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ரீட்மி ஃபைலு இப்போ புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. அதான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இருக்கு. மீதியெல்லாம் February 17 தெரியுதா? அலோ ஒன்ஸ் இதை வந்து திருப்பி வந்து எடிட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. அலோ ஒன்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை எங்கேருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுதான் ரிமோட் கண்ட்ரோல் ஃபீச்சர். இது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் சீரியஸ்லி பில்டிங் எனி ப்ராடக்ட் ஆஸ் அ சைட் ஹசில், நீங்கள் வந்து வேற ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டைமே கிடைக்கலனாக்க ஜஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்தே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து நீங்கள் ஃபோனில் வந்து ரீல்ஸ் பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே கிளாட் செஷனில் நீங்கள் ப்ராடக்ட்டையும் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த செஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த கியூஆர்லாம் லாகின் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா முடிஞ்சிருக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது வந்து முக்கியமான அப்டேட் கைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். இது வந்து நேற்றுக்கு தான் வந்தது. ஓகேவா? ரன் ப்ராம்ஸ் ஆன் ஏ ஷெட்யூல். ஸோ லூப் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்திருக்கு. எப்படி ரிமோட் கண்ட்ரோல் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரியே லூப்னு ஒரு கமாண்ட் வந்திருக்கு. இந்த லூப் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க உங்களுக்கு கிரான் ஜாப்ஸ்லாம் ரன் பண்ணும். அகெயின் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஓப்பன் கிளால நீங்கள் கிரான் ஷெட்யூலெல்லாம் ஜஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்தீங்கனாலே எனக்கு காலையில் 8 மணிக்கு இந்த ப்ராஜெக்டோட அப்டேட் கொடு, சிஓ டேஷ்போர்டில் எனக்கு சம்மரி கொடு, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. இது எல்லாமே ஓப்பன் கிளால வந்து ஈஸியாக நம்மளால வந்து ஒரு டேஷ்போர்டாக ரெடி பண்ணிக்க முடியும். பட் கிளாட் கோடில் இந்த ஃபீச்சர் இல்லை. இப்போ இந்த ஃபீச்சர் வந்துடுச்சு. இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்க லூப்பு ஒரு ஸ்கில்லை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், அந்த ஸ்கில்லை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஓகேவா? இது கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். லூப்பு எவ்வளோ டைமுக்கு, அதாவது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியா, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியா என்ன பண்ணணும், இவ்வளோதான். சிம்பிளான ஒன்று. நம்ம ஏதாவது ஒரு யூஸ் கேஸுமே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து போட்டிருப்பாங்க 30 minutes செக் த பில்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எவ்ரி 1 minute வந்து எனக்கு வந்து செக் பண்ணு, டோக்கன் யூசேஜை செக் பண்ணு அப்படின்றத சொல்கிறேன். அது லூப்பில் அப்படியே இருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கிளாடுக்குள்ளே போயிடுறேன். /loop 1 minute செக் த டோக்கன் யூசேஜ் பர் மாடல் அண்ட் கிவ் மீ த ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னன்னா எவ்ரி 1 minute வந்து என்னுடைய டோக்கன் யூசேஜ் பர் மாடலுக்கு செக் பண்ணி எனக்கு அப்டேட் தரும். இப்போ அதோடைய கிரான் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த டாஸ்க் இருக்குது. கிரான் கிரியேட்டட், கிரான் லிஸ்ட்டு, கிரான் டெலீட், இந்த 3 தான் இருக்குது. கிரியேட் ஆகும், லிஸ்ட் பண்ணும், டெலீட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கிரான், அதாவது ஷெட்யூல் பண்ணும், டாஸ்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணும். ஸோ இப்போ வந்து டாஸ்க் வந்து ஷெட்யூல் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் த கிரான் ஜாப் இன் திஸ் செஷன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அது வந்து ரீட் பண்ணி இப்போ எனக்கு சொல்லுது. நான் வந்து ஆக்சஸ்லாம் தந்துடுறேன். இது எதுக்குனாக்க உங்களுக்கு வந்து உங்களோட கிரான் வந்து 1 minute எவ்ரி டைம் ஒர்க் ஆகணும்ல. இப்போ ஆக்சுவலாக அதுதான் பண்ணுது. அந்த கிளாடு வந்து அந்த செஷனை எடுத்து இப்போ எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதை சொல்ல போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிச்சு பாருங்க, ஹியர் இஸ் யுவர் டோக்கன் யூசேஜ் ஸ்டாட்ஸு. சோனட் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க, எப்போ இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா. ஸோ ஓப்பஸ் இந்த மாதிரி இருக்குது. செஷன்ஸு வந்து டேட் வைஸ் சொல்லியிருக்கு. டூல்ஸ் காலு, செஷனு எல்லாமே சொல்லியிருக்கு. மெசேஜ் வந்து 17 வந்து நிறைய மெசேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஆஃப்லைன் செஷனாக இருக்கும். லிஸ்ட் த கிரான் ஜாப் இன் த செஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா என்னுடைய கிரான் ஜாப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஷெட்யூல்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கணும், அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாஸ்க்லாம் நான் பண்ணலான்ற ஐடியா தரேன். நீங்கள் டெவலப்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ண சொல்லி, இப்போ வந்து நீ வந்து ஃபுல்லாக டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணா உடனே நீ வந்து டாஸ்க் வந்து இனிஷியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிடு. அந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஜிமெயில் சென்ட் பண்ணு, எனக்கு வந்து
எவ்ரி டே வந்து முடியிறப்போ ஒரு சம்மரி கொடு அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஸோ ஒரே ஒரு கிரான் ஜாப் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா எஸ்கேப் அமுத்திட்டு delete the cron ஜாப் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா எவ்ரி 1 minutes போச்சுன்னா அதுக்கே என் டோக்கன் வந்து யூசேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து லூப் கமெண்ட். லூப் கமெண்ட்ல ரிப்பீட்டடான டாஸ்கை ஷெடியூல் பண்ண போறோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அது கிடையாது, இப்போ வந்துச்சு. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கீங்க, கமாண்ட்ஸ் வச்சிருக்கீங்க கிளாட் கோட்லனாங்க, நீங்க இந்த மாதிரி ஷெடியூல் பண்றப்ப அந்த ஏஜென்ட் 8 மணிக்கு ரன் ஆகு, அந்த ஏஜென்ட்டை 10 மணிக்கு ரன் ஆகுன்னு நீங்க சொல்லிட்டா போதும், எவ்ரிடே அது ரன் ஆக போகுது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, கிளாட் கோடை அட்டானமஸா ரன் பண்ண வைக்கிறது தான் இப்போ வந்து நிறைய ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இந்த 2 அப்டேட்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிமோட் கண்ட்ரோல், லூப். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணா அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணினா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க ஜாயின்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அங்க ஓப்பன் கிளா அண்ட் தென் ரேகு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாமே வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக நான் போட்டுருக்கேன். அங்கேயுமே ஜாயின் பண்ணுங்க. அது ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிற ஒரு 30 ரூபாய் தான். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் டூல்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்டர் கிளாஸா நான் போடணுங்கிறது தான் என்னோட எய்ம். எவ்ரி மந்த் நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அதில் போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.